மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2019 ரிலீஸ் ஆன ரெடி ஆர் நாட்ங்கிற ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர். மனுஷங்களை வேட்டையாடுற படங்கள்னு ஹாலிவுட்ல ஒரு ஜானர் இருக்கு. இந்த ஜானரை வெளிவந்த படங்கள் தான் அருணால் நடிச்ச தி ரன்னிங் மேன், ஷான் கிளாட் வேன் டாம் நடிச்ச ஹாட் டார்கெட், மைக்கேல் டக்ளஸ் நடிச்ச பியாண்ட் தி ரீச் போன்ற படங்கள். இந்த மாதிரி படங்கள்ல ஒருத்தனையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவங்களையோ பாலைவனத்திலேயோ அல்லது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளேயே ஓட விட்டு மத்தவங்க அவங்கள துரத்தி வேட்டையாடி கொள்ளுவாங்க. இப்ப நாம ரெடி ஆர் நாட் படத்தோட பிளாட்ட பாத்துருவோம். ஒரு பாரம்பரியமான பெரிய பணக்கார குடும்பம். இந்த பாரம்பரிய குடும்பம் பல நூற்றாண்டுகளாக பல தரப்பட்ட கேம்ஸ் தயாரிச்சு, முக்கியமா சொல்லணும்னா போர்ட் கேம்ஸ் தயாரிச்சு பணம் சம்பாதிச்சவங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த பையன் ஒருத்தனுக்கு அவங்க பெரிய மேன்ஷன் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் நடந்து முடியுது. மணப்பெண்ணு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ரொம்ப அழகான பொண்ணு. இந்த பாரம்பரிய குடும்பத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு புதுசா வர்ற இந்த ஃபேமிலி மெம்பர் ஒரு கேம் விளையாடணும். அவங்களுக்கு பிடிச்சமான எந்த கேம் வேணாலும் சூஸ் பண்ணி விளையாடலாம். அவங்க சூஸ் பண்ற கேம்ல ஜெயிக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. துரதிருஷ்டவசமா மணப்பெண் சூஸ் பண்ற கேம் என்ன தெரியுமா? ஹைட் அண்ட் சீக், அதாவது தேடி பிடிச்சு விளையாடுற கேம். இந்த கேமோட ரூல்ஸ் பிரகாரம் மணப்பெண் ஒளிஞ்சிக்க இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இவளை தேடி பிடிச்சு கொல்லணும். காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை தேடி பிடிச்சு கொண்டு இருக்கணும். அப்படி அந்த பொண்ணு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சாகாட்டி அந்த குடும்பமே அழிஞ்சிரும்னு அந்த குடும்பம் நம்புது. ஒத்த ஆளா இந்த குடும்பத்தை எதிர்த்து நின்னு அந்த மணப்பெண் தப்பிச்சாலா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை. கணவன் என்ன பண்ணான்னு கேக்குறீங்களா? அதை நான் இப்ப சொல்லிட்டேன்னா படத்தோட சஸ்பென்ஸ் போயிரும். நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. படத்தை முழுக்க அந்த ஒரு பெரிய மேன்ஷன்ல எடுத்திருக்காங்க. இருந்தாலும் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்டர்டெய்னிங்கா இருக்குது. பல அறைகள் நிறைஞ்ச இந்த பெரிய மேன்ஷன்ல கேண்டில் லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது படத்துக்கே முக்கியமா தேவையான ஒரு ஹாரர் மூட நமக்கு ஏற்படுத்துது. படத்தோட கதாநாயகியான சமேரா வீவிங் ரொம்ப அழகா இருக்காங்க, அருமையா அடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவங்க ரொம்ப அருமையா அமெரிக்கன் ஆக்சன்ல பேசியிருப்பாங்க. மோதிரத்தை கழட்டி கொடுத்து டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றது. கடைசி சீன்ல போலீஸ் ஆபீசர் இங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்க இன்லாஸ் அப்படின்னு ஒரு வரையில பதில் சொல்லி ரொம்ப தெனாவட்டா சிகரெட் ஸ்மோக் பண்றது அப்படின்னு ஒன்லைனர்ஸ்லயும் கலக்கி இருப்பாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் அந்த படத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப கிரியேட்டிவா அதே சமயத்துல ரொம்ப புதுசா இருந்துச்சு. மற்ற படங்களை போல அல்லாம இந்த படத்துல ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளேயே அந்த வேட்டையாடுறது நடக்கும். அது மட்டும் அல்லாம புதுசா கல்யாணமான ஒரு அழகான மணப்பெண்ணை அந்த குடும்பமே வேட்டையாடி கொள்றது ஒரு வித்தியாசமான கிரியேட்டிவ் கான்செப்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. பேசிக்கா இது ஒரு அண்டர் டாக் மூவி. ஏன் அண்டர் டாக் மூவின்னு சொல்றேன்னா, ஒரு குடும்பமே ஒரு பெண்ணை வேட்டையாடி கொள்ள நினைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு ஹோம் டர்ஃப் அட்வான்டேஜும் இருக்குது. படத்தோட தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பதட்டத்தோடயே நாம படத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். 6 மில்லியன்ஸ்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 57 மில்லியன் கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. எனக்கு பிடிச்ச இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.